எல்லாருக்கும் வணக்கம். நான் தான் உங்கள் லோக்கி. நேத்து வந்து நம்ம என்ன பார்த்துருந்தோம்னா, லீஸ்ட் காமன் மல்டிப்ளர் வந்து நம்ம பார்த்துருந்தோம். அதாவது 6யும் 2யும் நம்ம வந்துட்டு கம்பேர் பண்ணும்போது, 6 தான் வந்து லீஸ்ட் காமன் மல்டிப்ளேயர்ன்னு சொல்லி எடுத்து நம்ம அவுட்புட் கொண்டு வந்திருப்போம். அதேபோல நம்ம வந்துட்டு இன்னைக்கு கிரேட்டஸ்ட் காமன் டிவைஸர பத்தி நம்ம பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட்டு வந்து எப்பயும் போல நான் சொல்றது தான் கைஸ். ஒரு கிளாஸ் வந்து நம்ம கிரியேட் பண்ணிக்கிறோம். அந்த கிளாஸோட நேம் வந்து ஜிசிடி கிரேட்டஸ்ட் காமன் டிவைஸர் அப்படின்னு சொல்லி பேர் குடுத்துட்டு, ஒரு மெயின் மெத்தட நான் போட்டுர்றேன். உள்ள மெயின் மெத்தடோட ஒரு கிளாஸ் வந்து நம்மளுக்கு கிரியேட் ஆயிருச்சு. நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போறோம்னா, எப்பயும் போல 3 வேரியபிள் அதாவது நம்ம டிக்ளேர் பண்ண போறோம். 2 வேரியபிள்ல நம்பர் நம்ம இனிஷியலைஸ் பண்ணிடுவோம். ஒரு வேரியபிள்ல நம்ம கண்டிஷன் குடுக்க போறோம். நான் முன்னாடி சொன்னது போல தான் கைஸ். நீங்க எய்தர் நீங்க ஃபார் லூப்ல போட்டீங்கன்னா, நீங்க வந்துட்டு இங்க இப்படி 3ஆ குடுக்க தேவையில்ல. ஃபார் லூப்ல கண்டிஷனுக்கு அப்ளை பண்ணிட்டு, இன்கிரிமெண்ட் இதெல்லாம் போட்டு நீங்க வந்துட்டு ப்ரோகிராம் அப்படியே எக்ஸிக்யூட் பண்ணிக்கலாம். பட் நான் வந்து இங்க வைல் லூப்ல தான் நான் போட போறேன். ஸோ ஒரே சீக்வென்ஸா நம்ம போவோமே, அதனால நான் வைல் லூப் நம்ம யூஸ் பண்ண போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஏன்னு சொல்லிட்டு ஒரு இன்டிஜர நான் வந்து டிக்ளேர் பண்ணிட்டேன். அதுக்கு வந்துட்டு நான் எப்பயும் போல 6ன்னு சொல்லிட்டு நம்பர இனிஷியலைஸ் பண்ணிக்கிட்டேன். தென் இன்டிஜர் பிக்கு வந்துட்டு நானு டிக்ளேர் பண்ணிட்டு, அதுக்கு வந்து 2ன்னு சொல்லிட்டு நம்பர இனிஷியலைஸ் பண்ணிக்கிட்டேன். ஃபைனலா இன்டிஜர் என்னுக்கு வந்து நான் டிக்ளேர் பண்றது ஒரு கண்டிஷன நான் டிக்ளேர் பண்ற போறேன். அதாவது ஒரு கண்டிஷன நான் இனிஷியலைஸ் பண்ண போறேன். ஸோ ஏ வந்து இங்க வந்து எனக்கு லெஸ்ஸர் தென் பியா இருந்துச்சுன்னா, எய்தர் ஆஃப் ஒன் கண்டிஷன் எனக்கு ட்ரூ ஆகணும். ஓகேங்களா? இங்க வந்து இப்ப என்ன ஆகும்? கமெண்ட்ட போட்டுட்டு 6 வந்துட்டு லெஸ் தென் 2வா இருந்துச்சுன்னா, எனக்கு எது கைஸ் எனக்கு ஆன்ஸரு? 6 வந்து என்ன கைஸ்? லெஸ் தென் 2வா? இல்ல. அப்போ ஃபால்ஸ் ஆயிட்டு எனக்கு என்னுக்கு வந்து 2 வந்து இனிஷியலைஸ் ஆயிடும் கைஸ். நெக்ஸ்ட் நான் எப்பவும் போல வைல் லூப் வந்து நான் குடுக்க போறேன். வைல் ட்ரூவா இருந்துச்சுன்னா, எனக்கு உள்ள போயிட்டு இஃப் கண்டிஷன்ல வந்துட்டு என்ன குடுக்க போறேன்னா, டிவைஸ் தானே கெஸ் பண்ண போறோம். இப்ப நம்ம என்ன மல்டிபிள் நம்ம கண்டுபிடிக்க போறதில்ல. நம்ம வந்துட்டு கிரேட்டஸ்ட் காமன் டிவைஸ் தான் நம்ம வந்து கண்டுபிடிக்க போறோம். ஸோ எனக்கு 2 தான் எல்லாத்துக்கும் டாமினேட் பண்ணணும். ஸோ 2 வச்சு தான் டிவைஸ் பண்ண போறேன். இல்ல 6 வச்சு தான் டிவைஸ் பண்ண போறேன். அப்படின்ற கண்டிஷன் நம்ம பார்க்க போறோம். ஆனா நான் ஆல்ரெடி உங்களுக்கு ஆன்ஸர் இங்க போட்டுட்டேன். ஸோ 6 வந்து லெஸ் தென் 2வா? இல்ல. அதனால என்ல வந்து 2 வந்து 2 தான் கிரேட்டஸ்ட் காமன் டிவைஸர் கைஸ். அதனால 2 வந்துட்டு எனக்கு ஆல்ரெடி என்ல டிக்ளேர் ஆயிடுச்சு. அந்த கண்டிஷன் தான் வந்து நான் இங்க கமெண்ட் ஸ்டேட்மென்ட்ல நான் போட்டிருக்கேன். ஸோ இஃப் கண்டிஷன்ல a டிவிசிபிள் பை n ஈக்குவல் டூ 0 எனக்கு ரிமைண்டர் கிடைக்கணும். இல்லன்னா எனக்கு b டிவிசிபிள் பை n ஈக்குவல் டூ 0 அப்படின்னு சொல்லி நான் கொண்டு வரும்போது, எனக்கு வந்து அவுட்புட் கிடைச்சிரணும். என்னன்னு சொல்லிட்டுனா ஜிசிடி வந்துட்டு என்னன்னா, அதுதான் n அப்படின்னு சொல்லிட்டு நான் அவுட்புட்ட போட்டுட்டு பிரேக் பண்ணிடுறேன். சாரி கைஸ் மறந்துட்டேன். ஸோ பிரேக் ஸ்டேட்மெண்ட் குடுத்த பின்னாடி நான் ஃபைனலா இஃப்‌க்கு அடுத்தது என்ன கைஸ் எப்பயும் போல நான் இன்கிரிமெண்ட் பண்ணிக்கிறேன். இது ஆல்ரெடி நான் உங்களுக்கு முன்னாடி வீடியோலயே சொல்லிட்டேன். இன்கிரிமெண்ட் எதுக்கு யூஸ் பண்றோம்னா, நம்ம வந்து ஒரு ஃபார் லூப்ல ஒரு ரேஞ்ச் ஆஃப் நம்பர்ஸா நம்ம கொண்டு போம்போது, ஒரு 1லேருந்து 10ல இருக்கக்கூடிய நம்பர்ல எது ஹேப்பி நம்பர், எது வந்து பிரைம் நம்பர், எது வந்துட்டு எல்சிஎம்மா இருக்கும், எது ஜிசிடியா இருக்கும்னு சொல்லி நம்ம ஒரு கண்டிஷன குடுக்கும்போது, நம்மளுக்கு அந்த ரேஞ்ச் ஆஃப் நம்பர்ஸ் குடுக்கறதுக்காக தான் இன்கிரிமெண்ட் பண்றோம். அதேபோல ஃபார் நம்பர் ஏதாவது ஃபார் லூப்ல நம்ம வந்துட்டு இன்கிரிமெண்ட் ஸ்டேட்மெண்ட் வச்சு நம்ம 3 கண்டிஷனா நம்ம சாட்டிஸ்ஃபை பண்ணுவோம். ஸோ இங்க நான் வைல் லூப்ல நான் இன்கிரிமெண்ட் ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்றேன். அப்பதான் எனக்கு அடுத்த நம்பர் போகும். இன் கேஸ் எனக்கு ஃபால்ஸ் ஆச்சுன்னா. ஸோ நெக்ஸ்ட் இங்க வந்துட்டு நான் அப்படியே கமெண்ட் ஸ்டேட்மெண்ட் நான் குடுக்குறேன் பாருங்க. அதாவது அந்த லாஜிக் ஏத்த மாரி எப்படி நம்பர்ஸ் ஒர்க் ஆகுதுன்ட்டு. இப்ப என்ல என்ன கைஸ் இருக்கு? 2 தான் இனிஷியலைஸ் ஆயிருக்கு. ஸோ 2 இனிஷியலைஸ் ஆயிருக்கிறதுனால ஏல வந்து என்ன இருக்கு? 6 இருக்கா? 6 டிவிசிபிள் பை 2 கண்டிப்பா ரிமைண்டர் வந்து 0வா தான் இருக்கும். ஒரு கண்டிஷன் ட்ரூ ஆயிடுச்சு. தென் பி எடுத்துக்கோங்க 2 டிவிசிபிள் பை என்ன கேஸ் டிவிசிபிள் பண்றோம்? nல ஆல்ரெடி 2 இனிஷியலைஸ் ஆயிருக்கு. ஸோ 2 டிவிசிபிள் பை 2 ஈக்குவல் டூ நம்மளுக்கு 0ன்னு தான் நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ 2மே 0. இப்போ உங்களுக்கு தெரியும் அண்ட் கண்டிஷன் நம்ம எதுக்கு யூஸ் பண்ணுவோம்? எய்தர் ஒன் ட்ரூவா இருக்கணும்னு வரவே கூடாது. 2மே ட்ரூவா இருந்தா தான் கண்டிஷன் உள்ள போணும். ஆர் யூஸ் பண்ணோம்னா எது ஒரு கண்டிஷன் ட்ரூவா இருந்தாலும் உள்ள போயிடும். ஆனா அண்ட் கண்டிஷன்ல ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட்டே ஃபால்ஸ்ன்னு வந்துச்சுன்னா, அந்த கண்டிஷன் உள்ளயே போகாது.
போகாம அடுத்த லைனுக்கு ப்ரோகிராம் எக்ஸிக்யூட் பண்ண ஆரம்பிச்சிடும். ஸோ, இங்க வந்துட்டு எனக்கு 2 கண்டிஷனுமே ட்ரூவா இருக்கிறனால, எனக்கு ஃபைனலா எக்ஸிக்யூட் ஆகுறது வந்து எனக்கு 2 தான் அப்படின்னு சொல்லி கிடைச்சிரும். ஸோ, நம்ம கண்டுபிடிச்சிடலாமா கைஸ்? ஃபைனல் த கிரேட்டஸ்ட் காமன் டிவைஸர் ஜிசிடி வந்து 2 தான் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு அவுட்புட் கிடைக்கும். ஸோ, இப்போ நான் ரன் பண்ண போறேன். யா, ஐ காட் தி அவுட்புட். ஸோ, ஹோப் யூ கைஸ் அண்டர்ஸ்டாண்ட். இன்னைக்கு வந்து நம்ம ஃபைனலா கிரேட்டஸ்ட் காமன் டிவைஸர் பார்த்தோம். நேத்து வந்து லீஸ்ட் காமன் மல்டிபிள்னு வந்து நம்ம பார்த்துருந்தோம். ஸோ, அடுத்ததா வந்துட்டு நம்ம என்ன ப்ரோகிராமிங் பண்ண போறோம்ன்றத வந்துட்டு நாளைக்கு பார்க்கலாம் கைஸ். அன்டில் தென் பாய் ஃப்ரம் லோக்கி.